கிட்ட வந்து சிந்து வந்து கேட்குறாங்க, ஏன் டாக்டரே என்ன மட்டும் அடிக்கவே அடிக்கல, உன் தங்கச்சி அடித்த அதே மாதிரி வந்து தப்பாக பேசினான்னு சொல்லிட்டு அந்த ஆளையும் நீ அடித்த, அந்த அரவிந்தையும் இந்த மாதிரி எல்லாரையும் நீ அடிக்கிற, ஏன் என்ன மட்டும் அடிக்கலை அப்படின்னோடனே, சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயங்கள் எனக்காக நீ பண்ணியிருக்க சிந்து, எனக்கு நிறைய நன்மைகள் பண்ணியிருக்க, உன்னை அடிக்க எனக்கு மனசு வரல, நீ இந்த ஒரு விஷயத்த பண்ணலைன்னா ஒன்றை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு யாருமே இருந்திருக்கவே முடியாது, அந்த மாதிரி உன் மேலே நான் அவ்வளோ பாசம் வச்சுருந்தேன், அது எல்லாத்தையும் ஒரு நொடியில் நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்ன அப்படின்னு சொல்கிறாரு. சாரி, நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா ஒன்று டாக்டர் அப்படின்னோடனே, ஆமாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, நம்ம ஃப்ரெண்டு இப்படிலாம் பண்ணால் எப்படி கஷ்டமாக இருக்கும் நீயே சொல்லு, ஒரு ஃப்ரெண்டாக ஒருத்தவங்களை நினைக்கிறது பெரிய விஷயம், அதுவும் வந்து ஆணும் பொண்ணும் வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறது இந்த காலத்தில் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, நம்ம 2 பேரும் இருந்தோம், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தோம், கடைசி வரைக்கும் நீ என் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக வருவேன் நான் நினச்சிட்டு இருந்தேன், கடைசியில் இந்த மாதிரி பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல, அந்த நிமிஷம் நான் நொறுங்கி போயிட்டேன் சிந்து, அதனால தான் என்னால் அதை ஜீர்ணிக்கவே முடியல, இப்போ வரைக்கும் வந்து உன்னை நான் ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு ஒன்று அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ காலம் ஃபுல்லாக என்னை ஃப்ரெண்டாக தான் பார்ப்பியா டாக்டரு, என்னை கடைசி வரைக்கும் உன்னோட ஒய்ஃபை உன்னால் ஏற்றுக்க முடியாதா அப்படின்னோடனே, இல்லை அது வந்து அப்படின்னோடனே, எனக்கு தெரிஞ்சு போச்சு டாக்டரு, நான் செஞ்சது ரொம்ப பெரிய துரோகம், அது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் ஒரு காலத்தில் கண்டிப்பாக நீ என்னை ஏற்றுப்பேன்ற நம்பிக்கையில் தான் நான் இருந்துகிட்ருக்கேன், ஆனால் போக போக எனக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடுச்சு, உண்மையிலே உனக்கு நான் ஒய்ஃபாக இருக்க லாய்க்கு இல்லையா, நான் ஒய்ஃபாக இருக்க தகுதி இல்லைன்னு நீ நினைக்கிறியா டாக்டர், நான் அப்படிலாம் நினைக்கல சிந்து, எனக்கு நான் அப்படிலாம் யோசிச்சது கூட கிடையாது, எனக்கு ஒய்ஃபாக இருக்க தகுதி இல்லைன்னு எனக்கு யாரையுமே யோசிக்க முடியாதுல்ல, அதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன், ஆனால் என்னென்னா நான் உன்னை ஃப்ரெண்டாக நினச்சிருக்கேன், அதனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னோடனே, அப்போ ஃப்ரெண்டை நீ கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, லவ் பண்ணக்கூடாதா டாக்டர் அப்படின்னோடனே, பண்ணலாம், ஆனால் நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களை எப்படி பண்ணுறது அப்படின்னோடனே, அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. உடனே வந்து, டாக்டரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, உன் மனசில் நான் ஒரு நிமிஷம் கூட ஒரு துளி கூட இடம் பிடிக்கலையா அப்படின்னோடனே, யார் சொன்னது இடம் பிடிக்கலன்னு, நீ என் மனசில் ஃபுல்லாகவே இடம் பிடிச்சிருக்க சிந்து, ஆனால் என்ன அந்த ஒரு விஷயம் அது வந்து நீ வந்து பண்ணலைன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், ஆனால் நீ பண்ணிட்ட, அப்போ கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, இப்போ நீ எல்லார் முன்னாடியும் வந்து சொல்கிறேன்னு எப்போ நீ சொன்னியோ, நான் மனம் தெரிந்து எப்போ நீ சாரி கேட்டியோ அப்போவே நான் மறந்துட்டேன், அதனால் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ ஒரு நாள் என்கிட்ட டைம் கேட்டல, அந்த டைம் வரைக்கும் நீ எடுத்துக்கோ, அந்த டைமில் உனக்கு என்ன தோணுது செய் சிந்து அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு அப்படியே வந்து தன்னையே மறக்கிறாங்க சிந்து, யோசிக்கிறாங்க, டாக்டர் எவ்வளோ நல்லவராக இருக்கார், நான் அவருக்கு செஞ்ச துரோகத்தை கூட எப்படிலாம் நாசுக்காக பேசுகிறாரு, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், டாக்டர் பாவம், டாக்டருக்கு ஏதாவது நல்லது நான் செஞ்சே ஆகணும், டாக்டரே உன்னை பிரியறது தான் உனக்கு சந்தோஷம்னா நான் கண்டிப்பாக அந்த விஷயத்தையும் செய்வேன் டாக்டரே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க சிந்து. இங்கே வந்து சஞ்சய் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கார், ஃபோட்டோ எடுத்து பைரவி ஃபோட்டோவே மனசு வச்சு படி பார்த்துட்ருக்காரு, பைரவி கிட்ட பழக நாட்கள் எல்லாத்தையும் யோசிச்சு வச்சு பார்த்துட்ருக்காரு. பைரவி உன்னை நான் எப்படிலாம் லவ் பண்ணேன், கடைசியில் நீ வேற ஒருத்தரோட ஒய்ஃபாக தானே உன்னை பார்க்கணும், என்ன இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு, உன்னை நான் எப்படிலாம் விரும்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. பைரவி உன்னை எப்படி என்னால் மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவங்க வீட்டில் வந்து இங்கே பாடுறா எனக்கு தெரியாது நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேறு வழியே கிடையாதா, நான் காலம் ஃபுல்லாக ஒன்று நினச்சிட்டு தான் இருக்க முடியாதுல்ல, நீ வேற ஒருத்தனோட ஒய்ஃபு, ஃபோட்டோவை நான் வச்சுருக்கிறது கூட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை எடுத்து வச்சிடுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து செம டென்ஷனாக யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அதை பார்த்து பைரவி என்ன ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு, நம்ம லாரியெல்லாம் வந்து கொஞ்சம் பிடிச்சிட்டாங்க, லாரியில் ஏதாவது தப்பான விஷயம் பண்ணுறியா நான் அப்படின்னோடனே, நான் அப்படிலாம் பண்ணுறவன் கிடையாது, நான் எப்போவும் நேர்மையாக தான் இருப்பேன், எல்லா விஷயத்தையும் நான் நேர்மையாக தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், புரியுதா, தேவையில்லாமல் புதுசாக வந்த அந்த டிஎஸ்பி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, புதுசாக வந்து டிஎஸ்பியா, ஆமாம் அவர் தான் வந்து தேவையில்லாமல் என்னோடய லாரியெல்லாம் வந்து பிடிச்சி வச்சுருக்காரு அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. டிஎஸ்பின்னு சஞ்சய் சொன்னானே அப்படி யோசிக்கிறாங்க.